Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை கோனியம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கை திருடிய 4 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து செய்தியாளர் சுரேஷ்குமார் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் ரவிதா. கோவை கோடியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை பணம் திருடப்பட்ட சம்பவத்தில் கோவில் ஊழியர்கள் 4 உக்கடம் காவல்துறையினர் கைது செய்து தற்சமயம் விசாரணை நடத்திட்டு வராங்க. கோடியம்மன் கோவில் வளாகத்தில் 9 நிரந்தர உண்டியல்கள், திருப்பணிக்காக 1 உண்டியல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு 6 தற்காலிக உண்டியல்கள் என மொத்தம் 16 உண்டியல்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணத்தை எண்ணும் பணி கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது ஒரு உண்டியலை கணக்கில் எடுக்காமல் ஏற்கனவே எண்ணப்பட்ட உண்டியல்களுடன் சேர்த்து மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. தற்காலிக உண்டியல்களை டிராலியில் எடுத்து செல்லும் போது தலையரங்கம் பின்புறத்தில் ஒரு ஊழியர் உண்டியலில் இருந்த பணத்தை எடுத்து தனது பையில் வைப்பதை பக்தர் ஒருவர் கவனித்திருக்கிறார். சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக புகாரும் அளித்திருக்கிறார். இதையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் சீட்டு விற்பனையாளர் பாலசுப்ரமணியன், அலுவலக உதவியாளர் சரவணன், திருமலர் பிரதீப் குமார் மற்றும் பூசாரி கிருஷ்ணராஜ் ஆகியோர் இணைந்து ஒரு உண்டியலை மறைத்து வைத்தது தெரிய வந்தது. இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமேஷ்குமார் விசாரணை நடத்தினார். விசாரணையில் உண்டியலில் இருந்த 31,000 ரூபாயை பாலசுப்ரமணியன் வீட்டிற்கு எடுத்துச் சென்று மறுநாள் 4 பகிர்ந்து கொண்டதாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து கோவில் செயல் அலுவலர் குமார் அளித்த புகாரின் பேரில் உக்கடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 கைது செஞ்சிருக்காங்க. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.